ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐலி சிவா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரொமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இங்கே பார்த்தோன்னா நம்ம ஐலி சிவா ரெண்டு பேரும் பாவையை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுட்ருக்காங்க. ஸோ அன்றைக்கி காலையில் காமிக்கிறாங்க நம்ம இந்திராணி அவங்க பொண்ணும் பேக்கெலாம் பேக் பண்ணிவிட்டு நேராக ஐலி வீட்டு முன்னாடி நின்றுட்டுருக்காங்க. ஸோ இவங்களை பார்த்ததும் உடனே ஐலி அழ ஆரம்பித்து பாவை பாப்பாவை கட்டி பிடிச்சி அழுதுட்ருக்காங்க. அக்கா என்னக்கா இதெல்லாம் நீங்கள் எதுக்காக இங்கே வந்தீங்க அப்படின்னு போதும், இங்கே பாருங்கள் சிவா ஐலி உங்கள் ரெண்டு பேரையும் பிரிஞ்சு பாவையால் இருக்க முடியாது. அவள் அடிக்கடி மயங்கி கொண்டு விழுறா. அது மட்டும் கிடையாது, பாவையால் எப்படி உங்கள் ரெண்டு பேரையும் பிரிஞ்சிருக்க முடியாதோ அதே மாதிரி தான் என்னாலையும் உங்களை பிரிஞ்சிருக்க முடியாது. இனி அந்த வீட்டுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அதே போல் உங்களை விட்டு நான் போக மாட்டேன். இனி உங்கள் கூடவே தான் நான் இருக்க போகிறேன் அப்படின்னதும் இது கேட்ட ஐலி சிவா அதிர்ச்சி ஆகுறாங்க. ஐயோ அக்கா என்னக்கா பேசிட்ருக்கீங்க? நீங்கள் மகாராணி ஆட்டம் அந்த வீட்டில் வாழ்ந்துட்டு வந்திருக்கீங்க. கடைசி எங்கள் கூட நீங்கள் கஷ்டப்படுறேன்னு சொல்கிறது எங்களுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குக்கா. அதெல்லாம் வேணாம், முதல்ல நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சிவா சொன்னதும், என்ன சிவா பேசிகிட்ருக்க? என் பொண்ணு என்னென்னா உங்கள் மேலே உயிராக இருந்துட்டுருக்கா. அங்கே இருக்கிற யாருக்குமே என் பொண்ணு எப்படி போனாலும் கவலையே இல்லை. சொல்லப்போனால் ஐலி ஒருத்தி மட்டும்தான் என் பொண்ணை அவளோட சொந்த பொண்ணாக பார்க்குறா. நானும் அந்த வீட்டில் இருக்கிற எல்லாரையும் என்னோட சொந்த ரத்தமாக பார்த்துட்டு வந்தேன். ஆனால் அவங்க யாருமே என் கூட பாசம் இல்லை. என் பொண்ணு விஷயத்துலேயே அவங்களோட சுயரூபம் விளங்கிடுச்சு சிவா. இதுக்கப்புறமும் என்ன முக்கியம்னு நினைக்காத வீட்டில் இருக்கிற அவசியம் எனக்கு கிடையாது. அதனால தான் நானும் என் பொண்ணு இங்கேயே வந்துட்டோம். உங்களுக்கும் நாங்கள் இங்கே இருக்கிற பிடிக்கலன்னா சொல்லுங்கள், எங்கேயாச்சும் கண்காணாத தேசத்துக்கு போயிடுறோம் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு பேசி அழுதுட்ருக்காங்க இந்திராணி. அண்ணி என்ன பேசிட்ருக்கீங்க? முதல்ல உள்ளே வாங்க நீ அப்படின்னு சொல்லி நம்ம ஐலி உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த பக்கம் பாவை பாப்பா இங்கே பாரு ஐலி, என்ன ஆனாலும் சரி நான் உன்னை விட்டு போக மாட்டேன், நான் எப்போவும் உன் கூட தான் இருப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுட்ருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம ரித்திகாவும் அவங்க மாமியாரும் செம காண்டில் இருந்துட்டுருக்காங்க. இந்திராணி இப்படி ஒரு முடிவெடுப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ரித்திகா. ஐயோ அத்தை, என்ன அத்தை பேசிகிட்ருக்கீங்க? இந்த இந்திராணி வீட்டில் இருந்த காலமாக அவளோட ஆட்சியாக தான் இருந்துச்சு. இனி நீங்கள் தான் ராணி, நான் தான் இளவரசி அத்தை. அதை நினச்சி சந்தோஷப்படுவோமா? அதை விட்டுட்டு இப்படி இந்திராணி போயிட்டான்னு சோகத்தில் இருந்தால் என்ன அத்தை அர்த்தம்? இதெல்லாம் நாம் செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு நம்ம ரித்திகா ரொம்ப மோசமாக பேசினதோ. ஐயோ ரித்திகா என்ன பேசிட்டு இருக்க? இங்க பாரு, இதெல்லாம் கபிலன் கேள்விப்பட்டா என்ன ஆகும் தெரியுமா? அது மட்டும் இல்லாம இந்திராணி இல்லைன்னா நம்மளால எதுவும் பண்ண முடியாது. சொல்ல போனா பிசினஸ்ல இருந்து எல்லாமே இந்திராணி தான் பார்த்துட்டு வந்தா. அதனாலதான் நமக்கு எந்த ஒரு நஷ்டமும் இல்லாம பிசினஸும் நல்லபடியா போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இந்திராணி நம்ம கூட இருக்கிறது தான் சரி. ஆனா அவ என்னன்னா அந்த அயலுக்காக பாவையை கூட்டிட்டு வெளியில போயிட்டா. அதான் எனக்கு எரிச்சலா இருக்கு அப்படின்னு போதும். ஐயோ அத்தை, என்னத்தை பேசிட்டு இருக்கீங்க? ஏதோ அந்த இந்திராணியால மட்டும்தான் எல்லாம் செய்ய முடியுங்கிற நினைப்பில் பேசிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, நம்மளாலையும் முடியும்னு நாம காட்டுவாட்ட அப்படின்னு ரித்திகா ரொம்ப மோசமா பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம இந்திராணி என்ன பண்றாங்கன்னா அவங்க மீடியா வச்சிருக்காங்க இல்லையா? ஸோ அந்த இதுக்கு பொறுப்பா நம்ம சிவாவை நிர்ணயிக்கிறாங்க. உடனே பார்த்தோம்னா சிவா கிட்ட டாக்குமெண்ட்லாம் கொடுத்து இனி இதுல எல்லாத்தையும் எனக்கு அடுத்ததா பார்த்துக்கிறது நீதான் சிவா, பார்த்துப்பல அப்படின்னதும் உடனே சிவா அதிர்ச்சி ஆகிறாங்க. இங்கே பாருங்கக்கா, இந்த சொத்து இந்த பிஸ்னஸ் இதுலலாம் எனக்கு கொஞ்சம் கூட ஆர்வம் இல்லை. அதனால் அதெல்லாம் வேணாக்கா. நீங்கள் உங்களுக்கு யாருக்கு நீங்கள் வளமையாக கொடுத்து வச்சுருந்தீங்களோ அவங்கக்கிட்டே இந்த பொறுப்பு இருக்கட்டும். அது மட்டும் இல்லாமல் பார்ட்னராக கூட இருக்க நான் விரும்பலக்கா அப்படின்னதும் இதை கேட்ட இந்திராணி, இங்கே பாரு, உன்னோட இந்த பெரிய மனசுக்காகத்தான் நான் என்னோட இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பொறுப்பையும் ஒப்படைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் கபிலன் கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் நடந்துட்டுருக்கா. அதனால் இப்போதைக்கு இந்த பொறுப்பு எல்லாம் உங்ககிட்ட இருக்கிறது தான் சேஃபாக இருக்கும். அதனால் நீ என் பேச்சு மீறாமல் தட்டாமல் இதை வாங்கிக்கணும் அப்படின்னதும் உடனே ஐலி அதெல்லாம் எதுக்கு அண்ணி, இன்னும் பிரச்சனை அதிகமாக பெருசாகிட்டே போகுமே தவிர கண்டிப்பாக குறையாது அப்படின்னு போதும். இங்கே பாரு ஐலி, இங்கே நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த பொறுப்பை ஏற்றுக்கலைன்னா கண்டிப்பாக நான்
நம்ம பாவையை கூட்டிட்டு எங்கேயாச்சும் போயிடுவான் அப்படின்னு இந்த பக்கம் இந்திராணி சொன்னதும் உடனே சிவா வந்து சரிக்கா இப்போ என்ன இந்த பொறுப்பை நான் ஏற்றுக்கணும் அவ்வளோதானே ஏற்றுக்கிறேன் அப்படின்னு மீடியாவில் வந்து முக்கியமான பொறுப்பை வந்து ஏற்றுக்கிறாங்க சிவா. இதோட பார்த்தோன்னா இந்த ப்ரோமோ